லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. தலைவரே, போன கடிதத்தில் எனது ஊரின் தேர்திருவிழா நடைபெற நீங்கள் மணி கலந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் வரவில்லை. எனது கடிதத்தை 15 நாள் கழித்து படித்துள்ளீர்கள். மிக மிக வருத்தமாக உள்ளது. தலைவருக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் உலகத்தில் எந்த இடத்திற்கு படம் நடிக்க சென்றாலும் ஏதோ இங்கே படி நடத்தி செக்ஸ் படமா இப்பதான் போயிட்டு இருந்தேன். 3-4 படம் நடிச்ச மாத்துக்க ரிலீஸ் ஆகு போடுறா 3 நாள்ல அவங்களுக்கு தெரியும். அதான் 3 படம் நான் நடிச்சதுல வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு கொஞ்சம் இப்ப ஊட்டச்சத்து சாப்பிட்டு 2 போனோம். இதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது எனக்கு. அதுல விளக்கு பிடிக்கிறதுக்கு அப்பா கூட எங்க அப்பா வச்சுட்டு நடிக்க சென்றதால் அங்கு ஃப்ரீயாக இருக்கும் போது எங்களது கடிதத்தை படித்து வீடியோ போடவும். தலைவரை உங்களது தொங்க விடாமல் பாத்துக்கோம். 36 பனியன் சைஸ் 75 தான் போட்டிருக்காங்க. 36 தான் போட்டிருக்காங்க. 36 பாடியா இருக்கும். நீ பாடியை கொண்டு பனியனை போடுங்க. நீ என்ன கொண்டு பாடி நாம போடலடே அணிந்து கொள்ளவும் எனது ஆசையாக நீங்கள் கூடிய விரைவில் சனியனுடன் ஒரு இது நடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, அதுதான் வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? அதுதான் நீங்க எல்லாம் வேலை கூட படம் நடிக்கிறது தானப்பா. என்ன தப்பாவே இருங்களா? நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 பேரும் ரொம்ப மோசமாவே இருக்கானோ 2 பேரும். தம்பி பேர் கொடிய பாரு பேர கொடி போட்டு கொடிய பாத்தீங்களா? மானங்கட்ட போறீங்களா? கொடிய போட்டு இவ்வளவு நீளமா போகுது. சரி, பேர் பிடிங்க. பேரு உங்கள் இட்லி தெரியுது. அன்பு தம்பி. அன்பு தம்பிங்கிறது தம்பின்னு சொல்லி அண்ணனோட இட்லியை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? பேர போகலாம். தம்பி இது தம்பி இல்ல, இது வேற மாதிரி ஆளுங்க. என்ன பேர் இங்கிலீஷ்ல வந்திருக்கு? சூனாப்பனாவா? ஆம்பூர். சூனாப்பானா ஆம்பூரா? முட்டையாவா இருக்கு? ஆமா, சூனாப்பானா ஆம்பூர். சூனாப்பானா ஆம்பூர் முட்டையாவா இருக்கு? ட்ரெஸ் போட்டுக்கலாம் இல்லையான்னு தெரியல. என்ன வித்தியாசமா இருக்கு? ஆமா. வணக்கம் தலைவரே, என் பெயர் சூனாப்பனா. என் பெயர் சூனாப்பனா. நான் உங்கள் தீவிர ரசிகன். உங்களது வீடியோக்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது. எடுத்த உடனே ஒரு பண்பான லெட்டர்லாம் வந்திருக்கு எனக்கு. தலைவரே, ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஜாமான் நலமா? மியூசிக் ஆட பேயில போகல. நல்ல ஒழுங்கா தான் அழகா எழுதிய. அது கீழே வந்து ஜாமான் நலமான்னு கேக்கிய. என் ஜாமான் வந்து இன்னைக்கு ரொம்ப நலமா இருக்கு. தேனும் பானும் இந்த 2 மணியும் ஆனந்து அதுக்கு போட்டு குறைய குளிப்பாட்டி தேனும் பானும் ஊத்தி அதை கொளுத்து வச்சிருக்கானுவா. அப்பா குளிப்பாட்டிலானே சொல்லாத அவரை பத்தி. உங்க ஜாமான் நலமா? நன்றி வணக்கம். ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஓகே, நல்ல மனுஷன் உங்க சூனாபானா. தேங்க்யூ. விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் மாவட்டம், உடன்குடி கொட்டம். விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் வட்டம். எறும்பு கட்டல அந்த சைடு எங்க எடி? வருங்க. எறும்பு எங்க போனாலும் நமக்கு எறும்பு தொலை வந்துருது. இது எனக்கு இருக்கு. இது வீட்டு கொண்டு போங்க. அப்பா நீ மாட்டி விடு போல. மாட்டி விடுப்போ. எங்க அப்பா மாட்டி விடுப்போ. உங்க அப்பாவுக்கு பாக்ஸ் இருக்கும். ஓ, கிராமமா? ரைட். என் பேர இங்கிலீஷ் அழகா எழுதிக்கீங்க. சூப்பரா இருக்கு. என்னது
சந்தமே இல்லாம இருக்கு. படம் வீடியோவில் இந்த படத்தை காமிங்க. நன்றி. என்னது இன்ஸ்டாகிராம் படம் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் படமா? 8/4/2001. போடு 2001. தலைவரே துணை. அன்புள்ள ஜிபி முத்து தலைவரே, உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன பிடிக்குமா? எங்க எங்க அந்த சைடு அந்த பாக்கெட் கீழே என்ன பூச்சா இருக்கப்பா? ஒண்ணு பண்ண எங்க மேலே அதான் எல்லா பூச்சும் வருது. இவ தட்டுறதுக்கு எப்படி அங்க பூச்சி வரும்? இந்த என்ன சொல்றான் பாருங்க, அந்த பூச்சி யாந்திரமே யாருது யாருதுங்க இல்ல இது யாருதுங்க நக்கு வாழ்ந்து மூஞ்சி மாறியும் சொல்லுங்கண்ணே. இப்ப எங்க அப்பா தான் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, எங்க அப்பா நலமா சொல்லுங்க. லெட்டர்ல எல்லாம் கேட்காங்களா, அவங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஆனந்தம் நல்லா இருக்கா, மண் நல்லா இருக்கான்னு கேட்காங்க. அப்பா தான் கொஞ்சம் உடம்பு மோசமா இருக்கு, அவரை தான் விசாரிக்க எல்லாரும். இல்ல முன்னாடி சாப்பிடாத இருந்தது. இப்போ அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சோன்னு அதை எட்டு ஆபீஸ் போடுங்க கொஞ்சம் தெம்பு எடுத்துருங்க. முன்னாடி குடிக்க முடியாவோ. இப்போ பாரு உங்க அப்பா இந்த ஆட்டோட அடிக்கி அதோட சொல்லலாமா? அது விட முடியாது. சில பேர் சொல்லுவோம், இருந்திய செத்த பயிலே நாரப்பயிலே என்று ஒரு முறை கூறுங்கள். தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். தவறாக பேசியிருந்தா மன்னிக்கவும்மா. தவறாமல் பேசலையே. இப்படிக்கும் அன்புள்ள விரியனா போட்டுருக்காங்க. வி போட்டா நல்லா இருக்கும்டா. அப்படியே விரியன் செல் நம்பர் அனுப்பிடுங்க. ரைட்டு அனுப்பிடுறேன். உங்க படத்தை அனுப்பிங்க, இன்ஸ்டா அனுப்பிங்க. ரைட் ஓகே. பின்னாடி என்ன போட்டு பாத்தீங்களா? அது இன்ஸ்டாகிராமும் இது ஏதோ ஒரு இது போட்டுருக்காங்க. வீடியோ போட்டுருக்கு பாருங்க. வீடியோவா? என்ன வீடியோ? பின்னாடி பின்னாடி படத்தை காமிக்கணும்ல, காமிச்சிட்டேன். வீடியோ தந்து படித்து கிழித்து விடணுமா? போடவே இல்லையில போட்டிருக்கு பாருங்க. கீழே என்ன போட்டிருக்கு? படத்தை காமிங்கன்னு போட்டு காமிச்சிட்டீங்களா? காமிச்சாச்சு. மல்ல நீ தட்டமுண்ட உள்ள ஏதோ இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அப்பா உடம்பு சரியில்லை, நீங்களா மருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன மருந்து தெரியல. தும்பிட்டா என்ன சொல்லிட்டியா? அப்போ தும்பிட்டு விடுவீங்க. நீ மருந்து அதான் சொல்றீங்க. நீங்க உடம்பு சரியில்லாததுக்கு மருந்து அது குறிப்பு எழுதிருக்கு பாருங்கண்ணே. குறிப்பு முதல்ல வாசிங்க. குறிப்பு படி. என்ன உருண்டியா இருக்கு? என்னது உரம் போல இருக்கு? உரமா இருக்கணும். உரம் போல இருக்கு. யூரியா மாதிரி தான் இருக்கு. யூரியா மாதிரி தான் இருக்குல்ல. சட்டர் அப்படிங்க. ஜவ்வரிசி இப்படி இவ்வளவு பொடிச்சாவ இருக்கு. யூரியா தான். இட்லி துணை. அவன்தான் வேலை போன. அதுல படிங்க. அந்த கவர்ல குறிப்பு இருக்கு பாருங்க. குறிப்பா? குறிப்பு பார்சலில் பிரித்து கடிதத்தை படிக்கவும். இதான் போட்டுக்கிற பாரு. இட்லி துணை டபுள் சாமான் சூப்பர் ஸ்டார். டபுள் சாமான் சூப்பர் ஸ்டாரா? இல்ல இங்க ஒண்ணுதான் கிடக்கல. என்னன்னு டபுள் ஜாமாங்க நம்மள போத்து வெட்டிட்டா 4000. உனக்கு வெட்டி பாரு. டபுள் 11 சூப்பர் ஸ்டார் வணக்கம். மேலும் போன கடிதத்தில் ஒரு யூரியா உரம், அதுதான் யூரியா உரம் பார்சல் அனுப்பியிருந்தேன். அது எதற்கென்றால் தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து நீங்களும் உங்க அப்பாவும் குடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1 டம்ளர் குடிக்குமாறு தான் சொல்லிருக்காங்க. உங்க அப்பா மிக வேகமாக உங்க இது வேகமா வளர்ந்துருமா? சரி குண்டா. என்ன இருக்கு? இதுல வந்து என்ன எங்க ஐயா பேர் வருது இல்ல? உங்க அப்பா பேர் காலையில் நல்லா இருக்கீங்களா அப்படி கூப்பிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப இருட்டாயிட்ட. முன்னாடியும் கலர் ஆயிருக்கீங்க. அப்படியா? இல்ல கலர் ஆயிட்டீங்களா? ஆமா. சரி படி. ஆமா ரொம்ப இருட்டா. முன்னாடி போன வெளிச்சம் வருது, பின்னாடி போன வெளிச்சம் வருது. பின்னாடி போனா கருப்பா இருக்கும். இப்படியே இருக்க முடியுமா? இப்படியே இருங்க. பின்னாடி போனா கருப்பா இருக்கும், முன்னாடி வந்தா வெள்ளையா இருக்கும். இப்படி இருக்க முடியுமாண்ணா? அப்படி இருங்க. குறுக்கு வலிக்கு பாத்துக்கலாம். சரி. லவ் சிவா சோ மோட்டோர் நாக சுந்தர். சொமோட்டோவா இருக்கும். சொமோட்டோவா? சொமோட்டோ நாகசுந்தர். பால் வீரமணி ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரம் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருவோம். பால் வீரமணியா போட்டு பால் வீரமணி போட்டு. நீ என்ன பால் மணியா கேட்டேன். இல்ல நீ வேற மாதிரி கேட்ட. நீ போ பால் வீரமணி நீ போ.
அப்படித்தானே போட்டிருக்கும் இல்ல, தலைவர். அப்படி பேசாங்களே என்ன அவங்க என்ன நினைப்பாங்க இல்ல என்ன ஒரு நல்லவன் நினைச்சிருக்கேன் எல்லாரும். எல்லாம் நினைச்சுதான் ரைட்டு ரைட் நண்பர்களே, படிச்சாச்சு. இப்படிக்கும் குறிப்பு கடிதத்தை பொறுமையாக படிக்கவும். உன் கடிதத்தை பொறுமையா படிச்சாச்சு, பொறுமையா பட்டேன். சீக்கிரம் இட்லியை காமிச்சு வீடியோ போடுறேன் பாருங்க என்ன.